அப்போ ஒரு ஆகாரம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, வளர்ச்சியை கொடுக்கிறது, ஒரு மனிதனை நிலை நிற்க வைக்கிறது, ஜீவனை அது உயிர்ப்பிக்கிறது. சாப்பிட்ற சந்தோஷம் தானே. அதில் விதவிதமாக வகை வகையாக உணவுகளை சாப்பிடுவது ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி சரீரத்துக்கு உண்டான உணவுகள் நமக்கு தெரியும். நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் அது மாதிரி உணவு கொடுக்கணும்னா நீங்கள் இப்போ சாப்பிட்ற எந்த ஒரு உணவினாலையும் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் வரணும், ஆத்மாவில் ஒரு மன மகிழ்ச்சி வரணும்னா அதுக்கு ஒரு சாப்பாடு இருக்குது. அதுதான் கர்த்தருடைய வேத வசனம். அதை புசிக்கும் போது, அது உணவாக உள்ளே உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது உங்கள் ஆத்மாவில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ நமக்கு என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்கள், நிறைய இருக்குது. இன்னும் சொல்லலாம். என்னென்ன பார்த்துருக்குறோம்? பாடுபடுறதுனால வர சந்தோஷம், விசுவாசிக்கிறதுனால வர சந்தோஷம், ஊழியம் செய்கிறதுனால வருகிற சந்தோஷம், அடுத்து கர்த்தருடைய வேத வசனத்தினாலே வருகிற சந்தோஷம், விசுவாசத்தினாலே வருகிற சந்தோஷம். இதெல்லாம் ஒரு சந்தோஷங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷங்கள். சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சொன்ன உடனே நீங்கள் உலகத்தில் காணப்படுற எல்லாத்தையும் வச்சு கர்த்தர் தான் சந்தோஷமாக இருக்க சொன்னார், வாங்க சாப்பிடலாம், கர்த்தர் தான் சந்தோஷமாக இருக்க சொன்னார், வாங்க போய் அப்படியே சுத்தலாம், கர்த்தர் தான் சந்தோஷமாக இருக்க சொன்னார், சபையில் போய் ஆடலாம் பாடலாம் என்பது நம்முடைய அறியாமையை குறிக்கிறது. அவர்கள் சொல்லுகிற சந்தோஷம் என்பது பாவ சந்தோஷம் அல்ல, அநித்தியமான சந்தோஷம் அல்ல, மாம்சீக சந்தோஷம் அல்ல, அநியாயத்தில் பிரியப்படும் சந்தோஷம் அல்ல. இது ஆவிக்குரிய சந்தோஷம்.